ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறமா கீரை குழம்பும் அப்புறமா பாவக்காய் வறுவலும் பண்ண போகிறேன். ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ் இன்றைக்கி நம்ம வீட்டில். கீரை அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பொரியலாக இருக்கட்டும், கடையிலாக இருக்கட்டும், கூட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி கீரையில் எது செஞ்சு கொடுத்தாலும் நம்ம வீட்டில் வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. 3 நேரம் கொடுத்தாலும் 3 நேரமும் கீரை சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி அதே போல் பாவக்காயும் நம்ம வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பாவக்காய் வந்து கசப்பாக இருந்தாலும் அது ஒரு விதமான ஒரு டேஸ்ட்டில் இருக்குமா, அந்த டேஸ்ட் வந்து நம்ம வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு பாவக்காய் வறுவல். அதே போல் கீரை கடையல். நான் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான கீரை கடையல் பண்ணுவேன். அதில் இன்றைக்கி ஒரு ஸ்டைலில் கீரை கடையல் பண்ண போகிறேன். எல்லாம் ஒன்றா போட்டு கடையிறது, அவ்வளோதான். பாவக்காயில் பார்த்தீங்கன்னா சுக்கா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாவக்காய். வாங்க பார்த்துடலாம். முதல்ல பருப்பை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம். நம்ம வந்து முதல்ல கீரை கடையல் பண்ணுறதுக்கு பருப்பு வேக வச்சுக்கலாம். துவரம் பருப்பு பார்த்தீங்கன்னா 50 கிராம் பருப்பு எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு, உங்களுக்கு எந்த பருப்பு விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. கீரையை விட பருப்பு அதிகமாக இருந்தால் பருப்பு குழம்பு மாதிரி இருக்கும். அதனால் கீரையை விட பருப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 3 பல் பூண்டு, 5 பச்சை மிளகாய். பச்சை மிளகாயை பொறுத்த வரைக்கும் உங்கள் காரம் என்னமோ அதை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள். பருப்பு குழம்புக்கு என்னெல்லாம் சேர்க்குறோமோ அதெல்லாம் இதில் சேர்த்துருவோம். நம்ம அதே போல் தான் சேர்க்க போகிறோம். அடுத்ததாக தக்காளி 3, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். கீரைக்கு ரொம்ப தண்ணியெல்லாம் வேணாம், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். மூடி வச்சு வேக 3 விசில் வரட்டும், அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். பருப்பு ஒரு பக்கம் வச்சுருக்கேன், சாப்பாடு வந்து ஒரு பக்கம் வச்சுருக்கேன், அவ்வளோதான். இது 2 விசில் வரட்டும். அப்புறமா கீரை ஒரு பக்கம் இந்த அடுப்பில் வந்து கீரையை வேக வச்சிடலாம். நான் வந்து அரைக்கீரை தான் எடுத்திருக்கேன். அரைக்கீரை தான் இப்போ கடையில் பண்ண போகிறோம். கீரையும் ஒரு பக்கம் வேக வச்சிடலாம். நம்ம குக்கரில் வந்து கீரையை வேக வச்சோம்னா அந்த கலர் வந்து வேறு மாதிரி ஆயிரும். அதனால தனியாக வந்து கீரையை வேக வைக்க போகிறோம். இப்போ வேக வச்சுருவோம். இந்த இதை தூக்கி இங்கே வச்சுட்டு இந்த இடத்துல கீரையை வைக்கிறோம். இந்த குக்கரில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக விசில் வந்துடும். அதே போல் பருப்பும் பார்த்தீங்கன்னா 2 விசிலில் வெந்துடும். நீங்கள் நம்புவீங்களோ நம்பலையோ, ஆனால் அதுதான் நெஞ்சம். இப்போ நான் 2 விசில்லேயே ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ஒரு விசில் வந்துருச்சு. இன்னொரு விசில் வந்துமே நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏன்னா அடுப்பு மாற்றி வச்சுருக்கேன். இன்னொரு விசில் வந்துமே நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம கீரை வேக வச்சுருவோம். கீரை வேக வைக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. சும்மா ஒரே 1 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிருக்கேன். அது கூட தான் இப்போ கீரையை போட்டு வேக வைக்க போகிறேன். நான் வந்து 1 கட்டு கீரை போட்டுருவோம். கீரை வேகட்டும். எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒவ்வொன்றும் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோதான். இது வேகட்டும் ஒரு பக்கம். பருப்பு இறக்கி வச்சாச்சு. இந்த அடுப்பில் தூக்கி வச்சுருவோம். இப்போ இதில் வந்து நம்ம வாழைக்காய் இல்லை, இது என்னது, பாவக்காய். முதல்ல வீடியோவில் நான் வாழைக்கான்னு சொன்னேன்னா என்னன்னு சொன்னேன், பாவக்கான்னு தானே சொன்னேன். அதுதானே. பாவக்காய் செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடுவோம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அடுத்து பாவக்காயை இது போல் நல்லா சின்னதாக வெட்டி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். நல்லா ஒரு பெரிய பாவக்காயாக ஒரு பாவக்காய். கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான உப்பு, அடுத்ததாக மட்டன் மசாலா. நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மட்டன் மசாலாவை இதில் சேர்த்துடலாம். அது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தண்ணி சேர்த்துடலாம். பாவக்காய் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றினா தான் நல்லா வேகும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா வேகட்டும். இந்த தண்ணி வற்றுற வரைக்கும் வேகட்டும். அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம், ரொம்ப ஹை ஃப்ளேமில் இல்லை. மூடி வச்சுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாவக்காய் வந்து வேகட்டும். அதுக்குள்ளேயே நம்ம பருப்பில் வந்து ஸ்டீம் இறங்கிருச்சு. அதையும் எடுத்து பார்த்துலாம். பருப்பு வரைக்கும் நல்லா குழஞ்சி போச்சு. கீரையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம கடைய போகிறோம். இப்போ இதில் பருப்பு இருக்குது, பருப்பு கூட கீரையை சேர்த்துடலாம். அவ்வளோதான். போட்டு அதை கடையிறது தான். கடைஞ்சி தாளிக்கலாம். இப்போ கடைஞ்சிடலாம். கீரைக்கு பார்த்தீங்கன்னா உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கொஞ்சமாக புளி, சும்மா குட்டியூண்டு புளியும் சேர்த்துக்கலாம். ஏன்னா தக்காளி வந்து அந்தளவுக்கு புளிப்பாக தெரியலை, அதனால சரி கொஞ்சம் புளி போட்டு நம்ம கடைஞ்சிக்கலாம்னு சொல்லி புளி போட்டிருக்கேன். இப்போ கடைஞ்சி எடுத்துருவோம். கடைஞ்சிட்டு காட்டுறேன். கடைய முடியலைன்னா மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துடுறேன், அவ்வளோதான். மிக்சியில் போடுறது எப்படின்னா, அந்த லைட்டாக மிக்சி ஜாரில் போட்டு அப்படியே லைட்டாக அப்படி பல்ஸ் பண்ணிடுங்க. ரொம்ப எல்லாம் போட்டு வலுவலுன்னு அரைக்காமல் ஒரு பல்ஸ், ஒரு 2 பல்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா கீரை வந்து கடைஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் கடைஞ்சி பார்க்குறேன், முடியல அப்படின்னா இதில் போட்டுடுறேன். அவங்களும் இதையும் ஒரு பக்கம்
அவ்வளோதான் பாருங்கள், காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இது கூட இன்னும் கொஞ்சமாக நம்ம இன்னொரு மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம எப்பயும் போடுற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில் காரம் அந்தளவுக்கு இருக்காது. அதனால் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுவோம். 1 நிமிஷத்துக்கு அடுப்பை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சூப்பரான ஒரு பாவக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. அது சுக்கா மாதிரி இருக்கிற ஒரு அருமையான ஒரு வறுவல் ரெடி. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கீரையை வந்து கடையவே இல்லை, நான் கடைஞ்சி ட்ரை பண்ண கூட இல்லை. சரி எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா கீரையை வந்து லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டேன். இப்போ தாளிச்சிடலாம். அடுத்து கீரை தாளிச்சிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே அழகாக கடுகுளுந்து பொரியிறது நல்லா இருக்குல்ல, அந்த சவுண்டே அப்படியே சைலண்ட் ஆயிடும். இது என்ன போட்டேன்னா வெங்காயம் வந்து ஒரு 4-5 வெங்காயத்தை சின்னதாக வெட்டியிருக்கேன், அதையே சேர்த்துருக்கேன். கீரைக்கெல்லாம் கருவேப்பிலை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் நான் கீரைக்கு கருவேப்பிலை போடுவேன். அந்த மனம் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனாலேயே நான் கருவேப்பிலை போடுவேன். கீரைக்கு கருவேப்பிலை போட்டு தாளித்து பாருங்கள், நல்லா தான் இருக்கும். நல்லா கடைசியில் அதே போல் வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் 2 பூண்டு பல் அதை மட்டும் போட்டு தாளித்து கீரைக்கு ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கீரைக்கு மட்டும் இல்லை, வெறும்பருப்பு கடையிறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு கூட இந்த மாதிரி தாளித்து ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். அதே போல் சாம்பார் செஞ்சுட்டு கடைசியில் என்ன தான் நம்ம முதலே தாளித்து வேக வச்சாலும் கடைசியில் இறக்குனதுக்கப்புறமா கொஞ்சம் வெங்காயமும் கருவேப்பிலையும் தாளித்து சாம்பாரில் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மனம் ருசி எல்லாம் சூப்பராக இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அதில் எண்ணெய் இருக்குது, அந்த எண்ணெய்க்கு அந்த அடுப்பு எப்படி எரியுதுன்னு பாரு. எல்லாம் ரொம்ப டேஞ்சர் இல்லை, அதை பார்க்குறக்குள்ளே இங்கே ஆறிப்போச்சு. அவ்வளோதான், கீரை ரெடி. சூப்பரான ஒரு கீரை கடையல், பாவக்காய் வறுவல், அடுத்து சூப்பராக சோறு. இதுக்கப்புறமா ஒரு சைடிஷ் வேணும் அப்படின்னா முட்டை பொரிச்சிக்கலாம், இல்லைன்னா அப்பளம் பொரிச்சிக்கலாம், கருவாடு பொரிச்சிக்கலாம், வத்தல், மோர் மிளகா, சுண்டக்காய் வத்தல், இந்த மாதிரிலாம் பொரிச்சிக்கலாம். கீரைக்கு இந்த மாதிரி ஒரு சைடிஷ் எல்லாம் சூப்பராக இருக்கும். இதை விட பெஸ்ட்டு சைடிஷ் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா நெத்திலி கருவாடு, இல்லைன்னா ஏதாவது கருவாடுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கருவாடை நல்லா மொறுன்னு வறுத்து வச்சுட்டு கீரையை பிணைஞ்சி சாப்பிட்டோம்னா அப்படியே சொர்க்கமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கருவாடு கீரையும் காம்பினேஷன் வச்சு சாப்பிட்டு பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பிடிச்ச ஒரு கீரைக்கு ஒரு காம்பினேஷன் என்னென்னா கருவாடு ரொம்ப பிடிக்கும். யாருக்காவது மற்றதெல்லாம் பிடிக்காதுன்னு இல்லை, பிடிக்கும், ஆனால் ரொம்ப 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 பிடிக்கும் அப்படின்னா கருவாடு பிடிக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா, சாப்பிட்றதுக்கு ஒரு கரண்டி ஆம்லேட் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். அதனால சாப்பிட்றப்ப நான் வந்து அது உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். எப்படி பொங்குது பார்த்தியா, புஷ்ஷுன்னு பார்த்தீங்களா, எப்படி சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கா? வெங்காயம் போடலை, சும்மா அப்படியே முட்டையை அடித்து ஊற்றிட்டேன். அப்புறமா இடையில ஏதாவது சின்ன சின்ன வேலை செய்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு ஒரு பக்கம் அரைச்சி வச்சுருக்கேன். ஒவ்வொரு வேலை செய்கிறப்பையும் ஏதாவது ஒன்று செஞ்சிட வேண்டியதா அப்படி சொல்லிட்டு இஞ்சி பூண்டு வந்து அரைச்சி வச்சாச்சு. அதையும் எல்லாத்தையும் போட்டு எடுத்து வைக்கணும். சூப்பர், நல்லா அவ்வளோ அப்படியே இங்கே பாருங்க, எப்படி சாஃப்டாக இருக்குது முட்டை பன் முட்டை. ஓகே, ஐயோ சப்பையாயிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணதுமே சப்பையாயிடுச்சு. இதுக்கு பேர் என்ன தெரியுமா, பன் முட்டை. எனக்கு பிடிச்சிருக்கு இது. சூப்பரான ஒரு முட்டையும் ரெடி. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சு உட்காந்து எடுத்து சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். சூப்பராக சாப்பாடு, ஒரு கீரை குழம்பு செஞ்சுருக்கோம். அப்புறமா முட்டை வந்து பன் முட்டை செஞ்சுருக்கோம். பாவக்காய் வந்து சுக்கா போல் சூப்பராக செஞ்சுருக்கோம். பாவக்காய் அதிக வெரைட்டியில் செஞ்சு அடிக்கடி சாப்பிட்றவங்க இது போலையும் ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.